நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து இழுகவே, குழந்தை விழி கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிரிப்பில். வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, மண்ணில் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தை விழிக்கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிறு. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே. காற்றின் பேரிசையும் மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போல் இன்பம் தருமோ, கோடி கீர்த்தனமும் கவி காத்த வார்த்தைகளும் துளி கண்ணீர் போல் அர்த்தம் தருமோ. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடியவே, விடியவே. ஸோ ஒயிட் வெண்மை ஒரு அழகான பாடலுக்கு ஆடி இருக்கீங்க. அப்படி ஒரு குரலே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு குரல், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய குரலில் வந்த பாடல். முதல்ல ராதா மேம் ப்ளீஸ் டெல் அஸ். பாலா ஷிவானி. ஒயிட் வந்து ஒரு தூய்மையான, சிம்பிளான, கூலான ஒரு கலர், பட் மோஸ்ட் டேஞ்சரஸ் கலர். அதில் ஒரு சின்ன இப்படி ஒரு கலர் பட்டால் கூட பளிச்சுன்னு தெரியும். மிச்ச கலரில் வந்து நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அழுக்குப்பட்டால் கூட அவ்வளோ சீக்கிரமாக தெரியாது. உங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸில் சாங்ஸ் அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிள் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கு. அவுட் ஆஃப் த வே போய் அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கண்டெம்பரரி ஸ்டைலு வேறு என்னமோ பெட்டராக பண்ணியிருக்கலான்னு உள்ளுக்குள்ளே தோணுச்சு. பாலாஜி வந்து அட்லீஸ்ட் ஒரு 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 நிமிஷத்துக்கிட்ட ரொம்ப கோஆர்டினேஷன் சுத்தமாக இல்லை. அப்புறம் வந்து சில இடத்துல 2 இடத்துல தெரிகிற மாதிரி மறந்துட்டீங்க. அப்புறம் அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் மாதிரி காமிச்சது சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக போனதுனால அந்த ஃபீல், அதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது நம்ம சாங்கில் 3 நிமிஷம் சாங்கில் அவ்வளோ டைம் கிடையாது எலாபரேட்டாக சொல்கிறதுக்கு. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு கொரியோகிராஃபர் இருந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த இன்சிடென்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களை இன்னும் நல்ல ஃபீல், அந்த ஒரு நிமிஷத்தில் கூட சிவானி நல்ல ஃபீலை காமிச்சாங்க, நீங்கள் அந்த நல்ல ஃபீலை காமிச்சிங்க. அதை இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலான்னு தோணிடுச்சு. ஓவரால் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தது பாலாஜி. நீங்கள்
ஷிவானி ரொம்ப அழகான ஃபீல் சாங்ஸு என்னோட ஒப்பீனியன் சொன்னது ஓவரால் சாங் நீங்கள் 2 பேருமே ஏன்னா ஒரு ஆள் நல்லா பண்ணி ஒரு ஆள் நல்லா பண்ணலைன்னா கூட நாங்கள் அது நான் வந்து ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகி போயிடுவேன் அந்த சாங்கிலேருந்து. உங்களோட இண்டிவிஜுவலாக எனக்கு பிடிச்சது அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் அந்த எடுக்கிற விதம் அந்த பர்ஃபெக்ட் டைமிங் பியூட்டிஃபுல் ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் 2 பேருக்கும் நீங்கள் எடுத்து பாலாஜி எடுத்து ஒரு செகண்ட் முடிச்சு நீங்கள் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து முடித்த மாதிரி கையிலெல்லாம் ஃபினிஷிங் இல்லாமல் நீங்களும் குரூப்பும் ஒரே மாதிரி டான்ஸ் ஆடினீங்க, அவர் கொஞ்சம் தனியாக ஆடின மாதிரி இருந்தது. அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப மிஸ் ஆச்சு. பட் யுவர் ஃபீல் வாஸ் ஸோ ஃபென்டாஸ்டிக், நல்லா இருந்தது. ஓவரால் இட்ஸ் அ குட் பர்ஃபார்மன்ஸ், இட்ஸ் ஓகே பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மாஸ்டர், சாரி டு சே இட்ஸ் அ வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ். ரிஹர்சல் பண்ணீங்களா 2 பேரும்? ஐ டோன்ட் திங்க் யூ ரிஹர்ஸ்ட். இல்லை மாஸ்டர், ரொம்ப ஒரு நாள் தான் மேடம். ஒரு நாள் பண்ணால் வருமா? இது நல்ல ஸ்மூத் மூவ்ஸ். ஒயிட்ன்றது ஒரு பீஸ்ஃபுல் கலர், ஒரு நல்ல கலர். கொடுத்த மூவ்ஸ் கொரியோகிராஃபர் வந்து நல்லா கொடுத்துருக்காரு மூவ்ஸ். கான்செப்ட் இஸ் நைஸ். பட் இது நம்ம நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வந்து வரும். இல்லைனா இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கே டிசப்பாயின்மெண்ட்டாக இல்லை? நான் இனிமேல் தான் சொன்னேன், ஐ வில் பி ஸ்ட்ரிக்ட்னு சொன்னது காரணம் தான். ஐ ஹேவ் டு சி எவ்ரி ஸ்மால் மிஸ்டேக்ஸ். டோட்டலாக கோஆர்டினேஷன் மிஸ் ஆகிடுச்சு. நல்ல சாங், ஒயிட் கலர், பீஸ்ஃபுல், நைஸ், எவ்ரி திங் இஸ் குட். பட் டோட்டலாக பிகினிங்லேருந்து மிஸ் பண்ணிட்டே வந்துட்டீங்க பாலாஜி. யூ ஷுட் ப்ராக்டிஸ் மோர். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். நீங்கள் அது ஒரு தடவை அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை திருப்பி எடுத்துருந்தாலும் பரவாயில்ல. பட் கண்டினியூஸாக இட் வாஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்டே போயிடுச்சு சாங்லேருந்து. பின்னாடி டான்சர்ஸ் வந்து தே ஹேவ் கொரியோகிராஃபர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஐ கேன் சி த லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்னா டைமிங்கில் கையை தூக்குறது அப்படி இது மலரவே எக்கோ வருதுல்ல. அப்போது டான்ஸர் வந்து ஒருத்தர் மாத்திரம் பண்ணுறாரு. அவர் ஒருத்தர் கரெக்டாக பண்ணால் பரவாயில்ல. பின்னாடி மிச்சம் 3 பேர் வந்து அது கூட கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகுது. உங்களுக்கு கோஆர்டினேஷன் டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு. ஷிவானி, வாட் யோர் பார்ட் இஸ் யூ டிட் இட் ரியலி வெல். நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க, உங்கள் பார்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க. பட் அஸ் அ ஹோல் நான் அந்த சாங்காக பார்க்கும்போது ஐ எம் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட். இந்த லெவலுக்கு வந்த அப்புறம் இனிமேயும் நீங்கள் இஃப் யூ டேக் இட் ஃபார் கிராண்டட்னா ஐ கான்ட் டூ எனிதிங். ஐ எம் ரியலி சாரி. நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிறதுல இஸ் நத்திங். யூ நோ வாட் மிஸ்டேக் யூ மேட். அதை சுட்டி காமிக்கிறது தான் என்னோட வேலை. அண்ட் இஃப் ஐ டோன்ட் டெல் தட்ல ஐ ஒன்ட் பி டூயிங் ஜஸ்டிஸ் சிட்டிங் ஹியர். நான் வந்து ஜட்ஜாக உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டு பாலாஜி இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் நல்லா இருக்காது. டெக்னிக்கல் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். You're number one.